வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி அன்னைக்கு வருது. நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நாம் அதை பற்றின இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 20ஆம் தேதி நமக்கு 4/15 தான் அமாவாசை நமக்கு வருது. இதை நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னா, இந்த பூஜை பண்ணுறது முக்கியமான காரணம், எங்கள்கிட்ட பணமே இல்லைம்மா, பணம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்றவங்களாம் இந்த குபேர பூஜையை நீங்கள் சரியான முறையில் வழிபாடு பண்ணி பாருங்கள். வருஷம் அதுக்குண்டான ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது யார் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது கணவர் இல்லை என்றாலும் கூட லக்ஷ்மி குபேரர் பூஜை பெண்கள் பண்ணலாம். ஏன்னா இது நம்ம பண்ணுறோட அடிப்படை என்னென்னா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல முன்னேற்றம் இருக்கணும், நல்ல ஒரு சுபிக்ஷமான பாதையை நோக்கி போகணும் அப்படின்றவங்க இது பண்ணலாம். அமாவாசை திதி நமக்கு எப்போ ஆரம்பிக்குது நல்லாவே தெரியும். 20ஆம் தேதி மாலை 4:15 அடுத்த நாள் 21:10 செவ்வாய்க்கிழமை 5:48 வரைக்கும் இருக்குது. அதனால் 4 மணிக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம பூஜையை 6 மணிக்கு மேலே பூஜையை துவங்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எப்பவுமே மகாலட்சுமி பூஜைங்கிறது சாயங்காலம் ஆக 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 ரொம்ப நல்லது தான். நமக்கு எப்பவுமே மாலையில் செய்யக்கூடிய பூஜை அவ்வளோ நல்லது, நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். எந்த பூஜையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகருக்கு தான் முதல் பூஜை. ஏன்னா அவர் ஆரம்பிக்காமல் நம்ம எந்த பூஜையும் செய்ய முடியாது. அதனால் விநாயகருக்கு முக்கிய 16 மந்திரங்கள் நம்ம சேனல்லே நிறைய கொடுத்துருக்கோம். அதேமாதிரி கணேச மந்திரம் கொடுத்துருக்கோம். இந்த விநாயகர் சதுர்த்தியில் தொடர்ந்து ஒரு 7-8 பதிவுகள் கொடுத்துருப்போம். நாம் அதில் அவருக்கு உண்டான அனைத்து மந்திரங்களும் கொடுத்துருக்கோம். இல்லை நம்மளால் ஒன்றும் இல்லைனாலும் இந்த 4 பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வேளாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் சேர்த்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான். அப்படி இல்லை, எதுவும் இல்லைனா கூட ஓம் கம் கணபதியே நமக, இந்த ஒரு மந்திரமே அடிப்படையானது. இதை நீங்கள் ஒரு 108 தடவை சொல்லிட்டு கூட நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வம், முதல்ல விநாயகர், அப்புறம் குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு உண்டானது ஒரு அருகம்புல், ஒரு ஏதாவது பூக்கள் வச்சுட்டு அவருக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை நம்ம நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு, அம்மா இந்த பூஜை அம்மாவோ, அதாவது நமக்கு தாயோ தந்தையோ 2 இதில் தான் இருப்பாங்க குலதெய்வம், அவங்கள்ட்ட ரொம்ப ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த பூஜை எந்த தங்கடங்களும் இல்லாமல் எனக்கு வருஷம் நான் நடத்தணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பூஜை நிறைய பேருக்கு இல்லாமல் கூட இருக்கும், புதுசாக கூட ஆரம்பிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஆரம்பித்தோம்னா தொடர்ந்து நம்ம அதை செய்யணும். அப்படி இருக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம். இல்லைங்க நான் ஒரு ஆசைக்காக செஞ்சேன், ஒரு ஆர்வத்தில் செஞ்சேன், அப்புறம் என்னால் செய்ய முடியலன்றவங்க இது மாதிரி செய்ய வேணாம். வெறும் மனசார கும்பிட்டு விளக்கு மட்டும் ஏற்றினாலே போதும். இதனோட பலன் இப்போ எல்லாருமே செய்கிறாங்க. இதெல்லாம் முன்னொரு காலத்தில் லக்ஷ்மி குபேர பூஜையில் வடநாட்டில் தான் இது ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி சில ஒரு சமூகத்தவர் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது எல்லாருமே செய்யலான்றது தான் இதோட அடிப்படை. இப்போ அது எல்லாரும் நம்ம பண்ணவும் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முக்கியமான ஒரு வரையறை என்னென்னா, அமாவாசை திதி இருக்கணும். அதுவும் இந்த வருஷம் நமக்கு அழகாக அமாவாசை தனியாகவே வந்திருக்கு. எப்பவுமே வருஷம் நமக்கு வேலை டைட்டாக இருக்கும். ஒரே நாள் அமாவாசை வரும், தீபாவளி வரும். அன்னைக்கு தீபாவளி கும்பிடுவோம், அமாவாசை நோம்பு கும்பிடுவோம். அதுக்கப்புறம் உடனே நோம்பு கும்பிட்டு முடித்த உடனே இந்த லக்ஷ்மி குபேர பூஜையும் உடனே அன்னைக்கு சாயங்காலம் பண்ணுவோமா, ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆனால் இந்த தடவை அழகாக பிரித்து வந்திருக்கு. அதுக்கு முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தாயாரை கலசத்தில் நிறுத்தணும். அதுக்கு கலசத்தை ஏற்பாடு பண்ணணும். நூல் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்க, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கலாம். எவர் சில்வரை யூஸே பண்ணாதீங்க. வேறு எந்த இது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எவர் சில்வர் தவிர வெள்ளி இருந்தால் வெள்ளி யூஸ் பண்ணலாம், பித்தளை, செம்பு, எது வேணாலும், வெண்கலம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் எவர் சில்வர் மட்டும் கூடிய வரைக்கும் தவிர்த்துருங்க. கீழே என்ன பண்ணணும், ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க. வாழை இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நவதானியத்தை பரப்பிட்டு இந்த கலசத்தை நிறுத்துங்க. நூல் சுத்த தெரியலாம் பரவாயில்ல, சுற்றி மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா மட்டை தேங்காயும் எடுத்துக்கலாம், இந்த தேங்காயும் எடுத்துக்கலாம். மட்டை தேங்காய்னா ஃபுல்லாக மஞ்சள் பூசணும்னு அவசியம் கிடையாது. 2 இடத்துல மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சா போதும். இல்லைங்க எனக்கு மட்டை தேங்காய் கிடைக்கல, நார்மல் தேங்காய் நாங்கள் உரித்து வச்சுக்கிறோன்றவங்க அதே உரிச்சு தேங்காய்க்கு என்ன பண்ணோன்னா, ஃபுல்லும் மஞ்சள், அதாவது தலை முதல் கால் வரைன்னு வாங்கலாம். அந்த மாதிரி குடுமியிலேருந்து கண்ணு வரைக்கும் ஃபுல்லாக மஞ்சளை தடவணும்.
தடவிட்டு 2 இடத்துல நீட்டு வகையில், அதாவது திலகம் மாதிரி நீட்டாக இருக்கணும். ரவுண்டு ஒரு பக்கம் வைங்க, அந்த குடுமியில் வந்து நீட்டாக வைங்க. பார்க்க அப்போ தான் அம்பாள் வந்து நமக்கு அதில் எழுந்தருள்வாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன மங்கள பொருட்களை வைக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 முறை தான். ஒன்று தண்ணி வச்சு வைக்கலாம், இன்னொன்று அரிசி வச்சு வைக்கலாம். அரிசி வச்சிங்கன்னாக்கா அது வந்து ஸ்வீட்டு செஞ்சு பண்ணணும், காரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் பண்ணலாம். இதே தண்ணி வச்சு பண்ணுறோன்னும் போது பொருள்லாம் ஒன்று தான், சில பொருள்கள் போட வேண்டாம். இப்போ தண்ணி வைக்கிறோன்னா நல்லா தண்ணி வச்சுங்க. அப்புறம் வந்து அதில் வந்து கலச பொடின்னு ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் கலந்துக்குங்க. வெட்டி வேர் வச்சுக்குங்க. மஞ்சள் குங்குமம் வந்து சும்மா ஒரு சிட்டிகை போட்டால் போதும் தண்ணியில். ஒரு எலுமிச்சம்பழம், அப்புறம் வந்து இது போடுங்க, ஜாதிக்காய் மாசிக்காய், 1 ரூபா காயினு, வெள்ளி காயின் இருந்தால் வெள்ளி காயின் போடலாம், கோமதி சக்கரம் தான், அதெல்லாம் கவரில் போட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அரிசியில் வச்சா போதும். அரிசியில் வச்சு வைக்கிறவங்க வந்து அரிசி வச்சுட்டு எல்லாம் அரைக்கும் இதெல்லாம் போடும்போது கரெக்டாக வந்துடும். அதுக்குள்ளே வந்து ஜாதிக்காய் மாசிக்காய் போடுங்க, எலுமிச்சம்பழம், 1 ரூபா காயினு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காசுகள் கூட போடலாம், நோட்டுகள் கூட போடலாம். அதெல்லாம் எடுத்து நம்ம பணப்பெட்டியில் வச்சுக்கலாம். இதெல்லாம் மேண்டட்ரி. மஞ்சள் குங்குமம் வந்து அப்படியே பேக்கெட் வைக்கலாம், அப்படியே வச்சுருங்க. வெத்தலை, வாழைப்பழம், 1 ரூபா, பாக்கு 1 ரூபா, அது இது மாதிரி வைக்கணும். தண்ணியில் வைக்கும்போது வெத்தலை பாக்கு போடலாம், வாழைப்பழம் வைக்க முடியாது. ஆனால் அரிசி வைக்கிறவங்க வெத்தலை பாக்கு இது போட்டு நீங்கள் கலசத்தில் எந்த மங்கள பொருள்களும் போடலாம். ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் கூட போடலாம். தண்ணிலையும் போடலாம், அரிசிலையும் போடலாம். இவ்வளோ பொருட்கள் இருக்குது. எத்தனை பொருள் வருது கிடைக்குதோ பாருங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒத்தப்படையில் போட்டுங்க, தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நெய்வேத்தியம் ரெடி பண்ணணும். எல்லாமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி படமோ இதுவோ எல்லாமே வடக்கு பார்த்த மாதிரி வைக்கணும். எல்லாமே வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். அன்னைக்கு வந்து முக்கியமாக அவலில் செஞ்சது எது வேணாலும் ஒரு நிவேதனமாக வச்சுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்சது அதுதான். கல்கண்டு ரொம்ப பிடிக்கும், ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் நிவேதனமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மகாலட்சுமி போற்றிகள் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா வந்து அன்றைக்கி 108 போற்றிகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு குபேரர் போற்றிகளும் இருக்குது. அப்புறம் வந்து கனகதாரா சோஸ்திரம் போடலாம். அப்புறம் 8 லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மிக்கான மந்திரங்களும் இதோடவே நான் இணைச்சிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் போடுறது அப்படியே ஃபுல்லாக வரும், நீங்கள் அப்படியே அதை காப்பி பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிக்கலாம். ஸோ முக்கியமாக இது தான். அப்புறம் நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்குலாம் 108 ஒரே மாதிரி 1 ரூபா காயினோ 5 ரூபா காயினோ எது கிடைக்குதோ ஆனால் ஒரே மாதிரி ஒரே காயினாக தான் எடுக்கலாம். மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது. காயின்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கலசம் ரெடி பண்ணிட்டீங்க. அப்புறம் அம்பாள் படமாக இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி மேற்க பார்த்த மாதிரி உட்காருவீங்க. அம்பாள் வந்து தாயார் இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நேருக்கு நேராக பண்ணக்கூடாது. ஸோ எல்லாம் நமக்கு லெஃப்டில் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இது அஷ்டலட்சுமி மந்திரங்களும் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா 2 பேருமே சேர்ந்து செய்யும்போது ஹஸ்பண்ட் மந்திரம் படிக்கலாம். ஒய்ஃப் வந்து என்ன பண்ணலான்னாக்கா அந்த குங்கும அர்ச்சனை போடலாம். அன்றைக்கி முக்கியமாக தாமரை இதழ் கிடச்சா வாங்கிக்கிங்க. தாமரை செம்ம விலை சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு 9 இதழ் கிடச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா 108 1 ரூபா காயின் வந்து 108 தாமரை இதழில் வச்சு அதுக்கு மேலே குங்குமம் வச்சு பண்ணணும். அப்படி இல்லைங்க, தாமரை ரொம்ப விலை, ஒன்றே 100 ரூபானா வேண்டாம். ஒரு 10 இதழ் இருந்தால் கூட போதும், இல்லை ஒரே இதழ் இருந்தால் கூட 9 காயின் அதில் வச்சுக்கிட்டு ஓம் தனபதியே நமக, ஓம் மகாலட்சுமி, ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தான், அதுக்கப்புறம் தான் வந்து குபேரர். ஏன்னா குபேரர் வந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்து தவம் செஞ்சு இழந்த நலன்களை பெற்றார். அப்போ அதிபதி யாருன்னா மகாலட்சுமி தான். மகாலட்சுமிக்குத்தான் முன்னுரிமை. அவங்கள வந்து வழிபட்டு வாங்கினார். சிவபெருமான் தான் குபேரருக்கு சொன்னது, நீ மகாலட்சுமி வழிபட்டால் தான் நீ இழந்த செல்வங்களை வந்து அடைய முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நீ அது வாங்கினதுக்கப்புறம் இந்த துறைக்கு அமைச்சர் நீன்னு சொல்லி அமைச்சராக தான் இருக்கிறாரு ஒழிய அதிபதி கிடையாது. அதிபதி என்றைக்குமே சாட்சாத் மகாலட்சுமி தாயார் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ வந்து எந்திரம் வரையணும். இந்த எந்திரம் என்ன பண்ணுங்க, ஒரு மணப்பலகையில் இந்த நம்பர்லாம் தெரியுதில்ல, இதே நம்பர் போட்டுங்க. 4 பக்கம் ஸ்ரீனா மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய ஒரு மந்திரம். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா மஞ்சளில் தான் எழுதணும் ஸ்ரீயை. குங்குமத்தில் நம்பர்ஸ் எழுதுங்க. எல்லாத்துலேயும் இடம் வைங்க. ஏன்னா 1 ரூபா காயின் வைக்கணும், அதுக்கு மேலே பூ வைக்கணும், அப்புறம் குங்குமம் வைக்கணும். எப்படி 108 1 ரூபா காயினில் வந்து குங்குமம் 1 ரூபா காயின் வச்சிடறோமோ, நம்ம போற்றிகள் சொல்ல சொல்ல அந்த 1 ரூபா காயின்லாம் எடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் அப்படியே போடணும். அந்த சவுண்டு வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்குமா. இதுதான் அதோட தாத்பரியம்.
அதனால் இந்த எந்திரத்தை மணப்பலகையும் வரையலாம். அப்படி இல்லை எங்ககிட்ட வந்து இதுவாகவே இருக்குது, நாங்கள் ரெகுலராகவே வாரம் பண்ணுறோன்றவங்க அந்த எந்திரமாகவே வச்சுருப்பாங்க, அந்த எந்திரத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து முக்கியம். ஸோ காயின்ஸ் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பவுல் வாங்கிக்கிங்க. அதில் போட்டால் அந்த சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அர்ச்சனை ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் தனபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ரூபா காயினை அந்த மாதிரி 108 தடவை சொல்லிகிட்டே வருவீங்க இல்லையா, அப்படி சொல்லிட்டு போடுங்க. மகாலட்சுமிக்கு 108 போட்டிருக்கு, குபேரருக்கு 108 போட்டிருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் கனகதாரா சாஸ்திரம் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அஷ்டலட்சுமிகளுக்கு உண்டான மந்திரங்கள் படிக்கணும். இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நெய்வேத்தியம் கற்பூர தீபாரதனைலாம் காமிச்சிட்டு சாம்பிராணி போடுங்க. தீய சக்திகள்லாம் போகும். வீட்டில் வந்து ஒரு தெய்வீக நறுமணமும் நல்ல இறை ஆற்றலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய எடுத்து கொடுக்கும். ஸோ ஊதுவத்தி கம்ப்யூட்டர் சம்மந்தம் எவ்வளோ கிடைக்குது, வீடு ஃபுல்லாக நறுமணமாக இருக்கணும். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வீடு நறுமணமாக இருந்தால் அங்கேயே தங்கிடுவாங்களாம். ஸோ அதனால தாங்க இப்போது எல்லாருக்குமே என்ன நேரத்தில் பண்ணணும், எந்த நேரம் எப்படி விரதம் இருக்கணும், என்னென்ன நைவேத்தியம் வைக்கணும் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னு கிடையவே கிடையாது. யார் வேணாலும் எடுத்து செய்யலாம். ஏன்னா நாங்களே இந்த கல்யாணம் நடத்துகிட்டு எங்கள் ஒய்ஃப் சொன்னதுக்காக நான் அதை எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாழ்க்கையில் சில பல கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்க்கிற ஒரு தன்மையும் நமக்கு ஒரு மன வலிமையும் ஏற்படுத்துறது இந்த மாதிரி பூஜை வழிபாடு முறைகள் தான். அதில் எனக்கு நிறைய நம்பிக்கையும் இருக்குது. அது மூலமாக எனக்கு நிறைய பலன்களும் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் சேனலே ஓப்பன் பண்ணி நான் என்னென்னலாம் வழிபாடு பண்ணணும், எந்த முறையில் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்றத வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து முக்கியமாக அது ஒரு பாயிண்ட்டு, கலசத்தை தேங்காய் எண்ணெய்லாம் தேங்காய் வச்சுட்டு மாவெளியில் வச்சுட்டு மேலே ஒரு வஸ்திரம் வைக்கணும். இல்லை எங்கள்கிட்ட முகம் இருந்தாலும் முகத்துக்கு எப்படி நம்ம வரலட்சுமி நம்ம கும்பிட்றோமோ அதேமாதிரி